ஜாக்லினுக்கு இப்பதான் விஷயமே தெரிய வந்தது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அவ பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு." அப்ப ரயான் சொல்றாரு, "சரி அவ உள்ள கூப்பிட்டா, சரி நின்னுட்டு சொல்ல வேண்டியது தானே." கால் மேல கால் போட்டுக்கிட்டு, அவ சொல்ற தோரணையே வேற மாதிரி இருக்கு. அதுவும் என்ன வந்து ஜிங்சாக் சொல்லிட்டு இருக்கா. ஜிங்சாக்னா யாருக்கு? அப்ப நான் உனக்கு அடிக்கிறேனான்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கணும் போல இருந்தது. இத்தன நாள் நான் பழகிட்டு இருக்கேன். அவளுக்கு என்ன பத்தி தெரியாதா? அவ பேசினது எல்லாமே தப்பு. ஸோ இத ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு, ஆப்போசிட்ல இருக்கவங்களலாம் பேசினேன்னா, அது தப்பு தானே! ஜாக்லினுமே என்ன சொல்றாங்கன்னா, அவ வந்து இப்போ ஓகே உணர்ந்துட்டா. ஆனா வீக்கெண்ட்ல வரும்போது எல்லாருமே அவள வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவள வந்து விஜய் சேதுபதி கொஸ்டின் கேட்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவ தெரியாம ஒரு தப்ப பண்ணிட்டா. அவ பண்ணின தப்பு என்னன்னா, அந்த டாஸ்க்கு முன்னாடி அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, அத அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணுனா, அவங்க பயங்கரமா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அவ அந்த மாரி பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்றா. ஸோ இப்போ அத புரிஞ்சுக்கிட்டா. முத்துக்கிட்டயும் பேசுறாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவ பேசம்போது, நாங்க பண்ண மாட்டோம்ன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்க வேண்டியது தானேன்னு சொல்லும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கெல்லாம் அப்படி ஒண்ணும் தோணல. நான் தான் அவள கொஞ்சம் தள்ளி உட்கார சொன்னேன்னு சொல்லிட்டு, அவரு மாத்தியும் பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அவர பொறுத்தவரைக்கும் ஜாக்லின அவங்க ஃப்ரெண்டுன்றது நல்லாவே தெரியும். இதுல அவர் உண்மையா இருந்தாரா இல்லையான்னு தெரியல. ஆனா அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு மாத்தி பேசினாரு. முத்து பொறுத்தவரைக்கும் சௌந்தர்யா கேம புடிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க ஆப்போசிட்டா பேசினா அது வேற மாதிரி போகுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்னு என்னன்னா, அவங்க ஏதோ ஒண்ணு தனியா பண்ணிட்டுருக்காங்க. அது மக்களுக்கு வெளியில பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அதையுமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதனால அவங்க கிட்ட ஏதாவது பேசினா, இவங்க ஏதாவது கவுண்டர் போட்டா அது வெளியில தப்பா போயிடும்னு சொல்லிட்டு, அதுவுமே அவருக்கு நல்லாவே தெரியுது. ஜெஃப்ரி கிட்ட சௌந்தர்யா புலம்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு பயமா இருக்கு. வீக்கெண்ட்ல வந்து கேட்டா என்ன பண்றதுன்னு" சொன்னா, அதுக்கு இப்பவே சொல்லிடுறாரு. "நீ இப்பவே யோசிச்சு வச்சுக்கோ. நீ விஜய் சேதுபதி வந்து கேட்டா நீ என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன மாதிரி ஆச்சுன்னு சொன்னம்போது, சாச்சனா பேசுனது தான் எனக்கு ரொம்பவே ட்ரிகர் ஆச்சுன்னு" சொல்லிட்டு அதுவும் சொல்றாங்க. ஆனா எல்லாருமே பேசினாங்க. அதுவுமே சேர்த்து தான் எனக்கு வேற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன நெனச்சேன்னா, ஏதாவது பேசினேன்னா, என் முன்னாடி பேசும்போது ஏதாவது கொஞ்சம் எல்லாம் உண்மைய சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இன்னுமே பேச ஆரம்பிச்சுட்டேன். ஜாக்லின் பொறுத்தவரைக்கும் சௌந்தர்யாக்கு மண்டையில ஏதோ போட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேர்ல்ஸ் டீமும் பேசுறாங்க. ஏன்னா ஜாக்லின் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ரயான் பொறுத்தவரைக்கும் இவங்க 2 பேர்கிட்ட தான் ரொம்பவே க்ளோஸா இருக்காரு. அவரோட கேம் வெளியில எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சௌந்தர்யாவோட சுத்தி இல்லன்னா ஜாக்க சுத்தி தான் இருக்கு. இவருக்கு பொறுத்தவரைக்கும் கேர்ல்ஸ் டீமோட தான் ஜாஸ்தியா இருக்காரு. ஆனா பாய்ஸ் டீம்ல இருக்கிறவங்களுக்கு ரயான பத்தி அவ்வளவா எதுவுமே தெரிய மாட்டேங்குதாம். ஸோ இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிய பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே!